லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்கள். அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இந்த 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில 2024ஆம் ஆண்டினுடைய கடைசி நாட்களாகிய இந்த நாட்கள் வெட்டி போடும்படியான நாட்களாய் இருக்குமா என்பதை குறித்த எச்சரிப்பின் சத்தத்தோடு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைபெறுகிறார். அநேக காரியங்களை குறித்து அஜாக்கிரதையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் இந்த காரியத்தை, இயேசு கிறிஸ்து சொன்ன உவமையின் காரியத்தை குறித்து அலட்சியம் உள்ளவர்களாக இனி வாழ முடியாது என்பதை உங்கள் இருதயங்களில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே நடக்கிற இந்த காரியத்தை குறித்தும் இந்த உவமையை குறித்தும் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லும் போது, அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்தில் கனியை காணவில்லையே. நம்மள அநேகவருடைய வாழ்க்கையில 3 வருஷமாய் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் உண்டு, 30 வருஷமாய் கிறிஸ்தவர்களாக இருப்பவர்கள் உண்டு, 3 தலைமுறையாக கிறிஸ்தவர்களாக இருப்பவர்களும் உண்டு. ஆனால் கனி உள்ள வாழ்க்கையாக உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையாய் இருக்கிறது என்பது இன்றைய நாளின் கேள்வியாய் இருக்கிறது. கனியற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிற உனக்கும் எனக்கும் என் தேவனாகிய கர்த்தர் நீட்டித்து கொடுக்கிற வருஷங்கள் எவ்வளவு பயங்கரமானவைகள் என்பதை குறித்து நாம் யோசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மனுஷத்துல ஒருவேளை இந்த இடத்தை விட்டு நான் கீழே இறங்கி உங்களிடத்துல வந்து பேசினால் நீங்கள் மேற்கொண்டு பேசுவதற்கு அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் இந்த இடத்துல என் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போது நீங்கள் ஜாக்கிரதையாக எச்சரிக்கப்பட வேண்டிய அவசியம் உண்டு. காரணம் சொல்வதற்கு சாத்தியங்கள் கிடையாது. உன் வாழ்க்கை தேவனாகிய கர்த்தரோடு கூட ஒன்றின ஒரு வாழ்க்கையாக இருந்தால், அது பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டுமானால் அது கனிவுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். 2024ஆம் வருஷத்துல எத்தனை ஆத்துமாக்களை சம்பாதித்தீர்கள் என்று என் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்துல கேட்பாரேயானால் நீங்க என்ன காரியத்தை சொல்ல முடியும்? என்ன கேட்டா நான் என்ன சொல்ல முடியும்? எல்லாரும் பொதுவான ஒரு காரியத்தை குறித்து தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத பகுதியில பேசுகிறார். நல்ல சாப்பிட்டோம் ஆண்டவரே, நல்லா உடுத்தினோம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் சிறப்பாக செய்தீர் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணங்களை கொடுத்தீர், பேர பிள்ளைகளை கொடுத்தீர் ஆண்டவரே, வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுத்தீர் ஆண்டவரே. இதெல்லாம போய் சொல்லுவீங்க? இதுவா உன்னுடைய கனி? இதெல்லாம் உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கேவலமா இல்ல? வேத வார்த்தை உன்னை பார்த்தும் என்னை பார்த்தும் கேட்கிறது. 3 வருஷமாக தோட்டக்காரன் கேட்கிறான், அங்கே வேலை செய்கிறவனை பார்த்து, 3 வருஷமாக இந்த மரம் அப்படியே தானையா இருக்குது? 3 வருஷமா மரம் சாகலையே. மரம் நல்ல பசுமையா இருக்கு, தரட்சியா இருக்கு, நல்ல இலைகள் இருக்கிறது, அடர்ந்து இருக்கிறது, தோட்டத்துல பெரிதான இடத்தை பிடித்திருக்கிறது, அது தோட்டத்துல நல்ல ஜவான் போல அமர்ந்து இருக்கிறது, எல்லா காரியமும் இருக்கிறது. கனி இல்லையே, கனி இல்லையே. உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கனியற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்குமானால் கர்த்தர் வெட்டி போடுகிற வருஷம் இதுவாக இருக்கட்டும். என்ன ஒரு ஜாக்கிரதை இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றீங்க? நீ என்ன வேணாலும் பேசலாம், நீ என்ன வேணாலும் காரியங்களை செய்யலாம், எப்படி வேணாலும் ஏமாற்றலாம், எப்படி வேண்டுமானாலும் உன்னுடைய காரியங்களை செய்யலாம். என் கிறிஸ்து பேசுகிறது உண்மையாக இருந்தால் வெட்டி போடுகிற வருஷம் வருகிறது என்பதை அறிந்து கொள். அஜாக்கிரதையாக வாழ முடியாது. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய சபையை குறித்த ஒரு பயங்கரமான பயம் எனக்கு உண்டாகிறது. ஒருவேளை பிரயோஜனமற்ற சபைகளை போல போயிருமோ, அது கூட்டம் கூடுகிற பிரயோஜனமற்ற ஆதி திருச்சபைகளை போல அல்லாமல் இப்போது இருக்கக்கூடிய பிரபலமான சபைகளை போல போயிருப்போங்கிற பயம் உண்டாகிறது. அதனால்தான் தேவன் முதலாவது என்னை எச்சரிக்கிறார், செத்தாவது தொலை. அதான் அதனுடைய அர்த்தம். இங்க வசனம் சொல்லுகிறது, வெட்டி போடுங்க. அது எதுக்கு? நிலத்துக்கு எடுக்குது.
அது எதுக்கு இடத்தை கெடுக்குது? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நான் நிழல் கொடுத்துட்டு இருக்கேன். You are not supposed to give the shadow, rather you have to be a fruitful tree. சில மரங்கள் நிழலுக்கு வைக்கப்படுகிறது, சில மரங்கள் அழகுக்கு வைக்கப்படுகிறது, சில மரங்கள் விறகுக்கு வைக்கப்படுகிறது. நீயோ கனி கொடுக்கும்படி வைக்கப்பட்டிருக்கிறாய். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாதாரணமானதல்ல. குரோட்டன்ஸ் மாதிரி வளர்ந்துட்டு பல்ல காட்டிக்கிட்டு இருக்காது. சோவுக்கு வைக்கிற மாதிரி. அன்னைக்கு ஒரு நர்சரிக்கு போகும்போது காமிச்சாங்க, வாழை மரம் மாதிரியே இருக்கு, வாழை இலை மாதிரியே இருக்கிறது. ஆனா அது வாழை மரம் கிடையாது, அது அழகுக்கு வைக்கிறது. வாழை மரத்துக்கு இருக்கக்கூடிய அதே தன்மையை அந்த மரத்திற்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பட் இட் இஸ் சப்போஸ் டு பி a decorative plant. அதை விட அழகான இலைகளை உடையதாக இருக்கிறது, சீராக இலைகளை விடுகிறதாக இருக்கிறது. அது குருத்து தோன்றும் இடம் தெரியாமல் இருக்கிறது. அது இடத்தை அடைக்காதவைகளாக அழகாக இருக்கிறது. பட் இட் நெவர் ஹேஸ் a fruit. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அழகுக்குரியதல்ல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. என் வீடு ஜோடனையா இருக்கு, என் குடும்பம் ஜோடனையா இருக்கு, என் பிள்ளைங்க செழிப்பாக இருக்கிறார்கள். இட் இஸ் நாட் தி கிறிஸ்டியன் லைஃப். அது கிறிஸ்தவ வாழ்க்கை. குரோட்டன்ஸ் அல்ல. உன்னை அதுக்கு வைக்கல. சபையில நான் பெரியார், நீ பெரியார், என் பக்க வாட்டில 10 பேர். நோ, the word says that you need a fruit. அதை கனி உள்ளதாக இருக்க வேண்டும். கனி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்க வேண்டும். It should reproduce. சில உன்னுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியங்கள் அதற்கு பயன்படுத்தல. கனி உள்ள மரங்களுக்கு உரங்கள் இடும்போது மரங்கள் காய்ந்தாலும் சில மரங்களுக்கு ஒரு தன்மை உண்டு, இலைகள் எல்லாம் உதிர்ந்துரும். மரத்துல வெறும் மலர்கள் மட்டும் இருக்கும், காய்கள் மட்டும் இருக்கும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைங்க. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உன்னுடைய இலைகள் உதிரலாம், உன்னுடைய கிளைகள் காயலாம், ஆனா கனிகள் அப்படியே இருக்கணும். because it has the need of reproduction. ஏன் கனி கொடுக்கணும்னு சொல்றாரு? ஏன் கனி கொடுக்கணும்னு சொல்றாரு? அதுலதான் விதைகள் இருக்கும். அந்த விதைகள் தான் திரும்ப மரங்களை உருவாக்கும். அதுக்குதான் கனி கொடுக்கணும். மொட்டை மரமா மலட்டு மரமா எத்தனை கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கு. 2024 எடுத்து பாருங்க, 2023 எடுத்து பாருங்க, 2022 எடுத்து பாரு, 2021, 20, 19, 18, 17, 16 ஒரு ஆத்மாவை சம்பாதிக்காத நீ ஏன் வாழணும்? நீ ஏன் வாழணும்? உனக்கு எதுக்கு கிறிஸ்து நன்மை செய்யணும்? உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் நீ எடுத்து தேவ தூஷணம் பேசணும். வாழ்ந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும். பரிசுத்தத்தை கொண்டு குப்பையில போல. அது உன்னை கனியற்றவனாக இருக்க கூடாது. அதுதான் பரிசுத்தம். கனியற்றவனா இருக்க கூடாது. கீழே உள்ள காரியங்களை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். அல்லாமலும் ஒரு உண்மையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். இந்த வசனங்கள் நமக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. உன்னுடைய வாழ்க்கையில எதை தேடுகிறாய் என்பதை குறித்து இந்த வசனங்கள் சொல்லுகிறது. பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கும் அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான் என்று சொல்லப்படும். எத்தனை வருஷங்களானாலும் தீராத அளவுக்கு உனக்கு ஆஸ்திகளை சம்பாதிச்சு வச்சிருக்கலாம். ஆனா இங்க வசனம் சொல்லுது, தேவனும் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். யாருக்கு சொந்தமாகும்? சிலருக்கு இந்த அறிவு இருக்கு, நம்ம இன்னைக்கு செத்து போன இன்னைக்கு நானே சாப்பிட்டு முடிச்சிடணும்னு பாக்குறோம். அதுவும் உன்னால முடியாது. நாளைக்கு யாரோட அதை அனுபவிப்பாங்க. உண்மைதான், அந்த வசனம் உனக்கு வேலை செய்யுது. இன்னைக்கு நீ சாப்பிட்டு தொலைக்க முடியாது. எத்தனை ஆத்மாவையா சம்பாதித்திருக்கிறாய் உன்னுடைய வருஷங்களில? மதிகேடனே, மதிகேடனே, உன்னுடைய வாழ்க்கையில எத்தனை பேருடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு போயிருக்கிறாய்? மதிகேடனே, உன்னுடைய சொந்த வாழ்க்கைக்காகவே வாழ்ந்த இந்த வருஷம் முழுவதும். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? உன்னுடைய வாழ்க்கையில இந்த வருஷத்துல மற்ற ஜனங்களுக்குள்ள சந்தோஷத்தை கொண்டு போன தருணங்கள் என்ன?
என்ன? மற்ற ஜனங்களை ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படி நீ எடுத்துக்கொண்ட பிரயாசங்கள் என்ன? என்ன? மனுஷனா பார்க்காதீங்க, தேவ வசனத்தை பாருங்க. அதுக்கப்புறம் நீ உன்னுடைய காரியத்தை கிட்ட பேசி சண்டை போடுங்க, நானும் மனுஷனா போறேன். தேவ வசனம் சொல்லுகிறது, மதிகேடனே, உன்னுடைய சுயத்திற்காக, சுய லாபத்திற்காக, சுகத்திற்காக, பிரயாசத்திற்காக, பெருமைக்காக, ஆடம்பரத்திற்காக, ஆணவத்திற்காக எடுத்துக்கொண்ட பிரயாசத்துல ஜனங்களுக்கு பிரயோஜனப்பட்டது என்ன? என்ன? இந்த வருஷத்துல என்ன செஞ்சிருக்கிறீங்க? எத்தனை ஆத்துமா சொல்லு ஒரு நாளைக்கு. உன்னுடைய பிள்ளைகளுக்காக நீ ஆஸ்பத்திரிக்கு போனதை காட்டிலும் மற்றவர்களுக்காக ஆஸ்பத்திரிக்கு போன நாட்கள் எத்தனை சொல்லு. உன்னுடைய சொந்த காரியத்திற்காக நீ சம்பாதிச்சுட்டு வந்த பணத்துல செலவு பண்ணதை காட்டிலும் மற்றவர்களுக்காக சம்பாதிச்சு செலவு பண்ணது என்ன? கர்த்தருக்கு சித்தமானால் ஒருவேளை உயிரோட இருந்தா 2025 வருஷத்துல 2 டைரி போடுங்க. ஒண்ணுல உனக்காக நீ பண்ணினதை எழுது, மற்றவர்களுக்காக பண்ணினதை எழுது. 2 அட்லீஸ்ட் டேலி ஆகுதான் பாரு, 2 ஈக்குவல் ஆகுதான் பாரு, இல்ல பெர்சன்டேஜ் பாரு. உன்னுடைய வாழ்க்கையின் லட்சணத்தை அந்த வேதத்தோட ஒப்பிட்டு பாரு, இல்லைன்னா செத்து தொலை. அதான் இங்க வேதம் சொல்லுது, நான் சொல்றேன். வெட்டுண்டு அதை அக்னியில போடியா? அது எதுக்கு வாழுது? கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் உண்டு. அந்த கோடிக்கணக்கான வெட்டி மரங்களோடு கூட இந்த சபை ஏன் வாழுகிறது? என்ன அவசியம்? கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு கீழ்ப்படியாத ஒரு கிறிஸ்தவன் வாழ்வதன் அர்த்தம் என்ன? அதுல நிறைய வரும் பிரச்சனை வரும், போராட்டம் வரும், சஞ்சலம் வரும், அவப்பெயர் வரும், அசிங்கம் வரும், கேவலம் வரும், நஷ்டம் வரும், உபத்திரம் வரும், கேடு வரும், எல்லாம் வரும். ஆனால் அதுல கனி வரும். எரு போட சொல்றாரு, உரம் போட சொல்லல. அந்த நாட்களில நம்மள மாதிரி ரசாயன உரங்கள் இருந்தா போட்டுட்டு நம்மள மாதிரி திரட்சியா உட்கார்ந்துருக்கும். சில பப்பாளி மரங்கள் உண்டு, அதுல கனி வரும், ஆனா விதை இருக்காது. அதை வச்சு இன்னொரு மரத்தை உருவாக்கவும் முடியாது. உருவாக்குனாலும் இது சூம்பிட்டு போற மாதிரி தான் அதுவும் சூம்பிட்டு போகும். அது வராம இருக்கிறதே நல்லது. அதெல்லாம் ரசாயனத்துல வர்ற சயின்டிபிக்கா கண்டுபிடிக்கிற மரங்கள். ஆனா விதை உழுகிற மரத்துல பல ருசியாக இருக்கும். அது திரும்ப வரணும்னு நம்ம ஆசைப்படுவோம். இன்னைக்கு அது மாதிரிதான் உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய திரட்சிக்கு அநேக ரசாயனங்கள் காரணம். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், ஆசீர்வாதத்தை பல ரூபத்துல நீ வாங்கலாம். ஆலயத்துக்கு கொடுத்தாச்சுன்னா ஆண்டவர் வச்சுக்க மாட்டாரு, திருப்பி வீசு வருவோம் பணத்தை. ஆலயத்துல 10 ரூபா கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உனக்கு 20, 30, 40, 50 தூக்கி வீசுவார். வாங்கிட்டு போ, நான் உனக்கு கடன் பட மாட்டேன். நீ ஊழியத்துக்குன்னு சொல்லி ஒரு கால் எடுத்து வச்சேனா போதும், ஆண்டவர் உனக்கு அதற்கான பலனை சம்பளத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. யாரும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. These are all the tactics how you can get the blessings from God, but it will never reproduce in your life. இதெல்லாம் உன்னுடைய ஆசீர்வாதங்களை சேர்த்து வைத்துக் கொள்ள முடியும், ரசாயனங்கள். ஆனா எரு போடணுங்க, எரு போடணும். எரு போட்டா நாற்றம் எடுக்கும். எரு போடணும் மரத்துக்கு. அது எரு போட்டினா புழு பிடிக்கும். அதுக்குள்ள இருந்து சத்துவங்களை எடுத்து அந்த மரம் வளர்ந்து கனி கொடுத்து தன்னை அழித்தாகிலும் இன்னொன்றை உருவாக்கி. அதுதான் மரம், அதான் கனி. அந்த மரம் வாழணும் கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படியே ரசாயனத்தை தின்னுட்டு இப்படியே கொழு கொழு வளர்ந்துட்டு விதை இல்லாத ஒரு காய் காய்ச்சிட்டு ஏன் வாழ்ற? Why do you live? கனி இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அது தேவனாகிய கர்த்தர் அருவருக்கிற வாழ்க்கை. வருஷத்தின் கடைசி நாள்ல கர்த்தர் சொல்றார், இந்த வருஷம் இருக்கட்டும். There is another one person speaking on behalf of you. That is the Christ. இந்த வருஷம் சுத்தி வரம் போறேன். உனக்கு போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். 24 ஸ்டார்டிங்ல போட்டாச்சு. இது ஒருவேளை வெற்ற நாட்களாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை கர்த்தருடைய கிருபை இருக்குமானால் உரம் போடுகிற நாட்களாக இருக்கலாம். But we need the fruit. ஒவ்வொரு வருஷமும் அந்த காரியத்தை நாம் பேசுவது உண்டு. வருஷத்தின் கடைசியில மலடர்களாவே நின்று கொண்டிருக்கிறோம். நம்மள யாரும் இளமரங்கள் கிடையாது. இன்னைக்கு அவசரம் எப்படி இருக்கு பாருங்க. பூமியில வச்சு மரம் வச்சு 6 மாசத்துக்குள்ள காய்ச்சல். சில மரங்கள் எல்லாம் சப்போட்டா மரம்லாம் நீங்க வாங்கும்போது கவர்லயே காயோட கொடுப்போம். என்னையா நடக்குது? If there is no fruit, it will never be sold. கனியற்ற மரங்களை, செடிகளை வாங்க மக்கள் தயாரா இல்லை. நீ ரோஸ் பூ செடி வாங்க போறேன்னா அவன் பொய்யானாலும் பூ பூத்திருக்கிற கிளைய குத்தி கொடுத்தா கூட சந்தோஷமா வாங்கிட்டு வந்துருவேன். Because you need a flower. உனக்கு தேவை அது. அது இல்லாம அது எதுக்கு? அது இல்லாமல் அது எதற்குன்னு கேட்கிறேன். உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எதற்குன்னு இயேசு கேட்கலையா? உனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் எதற்குன்னு கேட்கலையா? உன் நிமித்தம் மகிழ்ந்த ஜனங்களுக்கு டேக் அ டைரி. டைரி எழுதுற பழக்கம் இல்லைன்னு இந்த வருஷத்துல ஆரம்பிக்கும். ஒருவேளை தேவ சமூகத்துல திரும்பவும் நம்ம அதற்காக தான் ஜெபிக்க போறோம். இன்னொரு வருஷம் கொடுங்க ஆண்டவரே, இந்த வருஷமும் உரம் போடுங்க ஆண்டவரே கேட்டு போறோம். டேக் அ டைரி, ரைட் தி திங்ஸ். உன்னால் மகிழ்ந்தவர்கள் எத்தனை, உன் நிமித்தம் சந்தோஷப்பட்ட ஜனங்கள் எத்தனை, உன் நிமித்தம் சங்கடப்பட்ட சம்பவங்கள் எத்தனை,
உன் நிமித்தம் இழந்து போன ஆத்துமாக்கள் எத்தனை, உன் நிமித்தம் சம்பாதிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் எத்தனை, எழுது. நீ சம்பாதித்தவைகள் எத்தனை எழுது. அவைகளை விட இது மேலோங்கி போகும்போது, பிறருக்கான குறிப்பேடுகள் அதிகரிக்கும் போது உன் வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் என்பதை நீ சொல்ல வேண்டாம். பார்க்கிற எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. கிறிஸ்து இருப்பதை நீ சொல்ல வேண்டாம். ஒரு தோட்டத்துல மரம் இருக்கு, அந்த மரத்தோட இலையை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவா இது கொய்யா மரமா இது மாமரமானு சொல்லு. அடுத்த தேடல் என்னவாக இருக்கும்? நீங்களும் நானும் என்ன தேடுவோம்? நல்ல இலை விட்டுருக்கா, நல்ல தடுத்திருக்கான்னு பார்க்க மாட்டோம். சந்துலையாவது ஒரு சின்ன கனி இருக்கான்னு பார்ப்போம். அட்லீஸ்ட் ஒரு பிஞ்சு இருக்கா, ஒரு காய் இருக்கான்னு பார்ப்போம். உன்னை பார்க்கிறார், உன்னை பார்க்கிறார். அத்தி மரத்தை பார்க்கிறார். அவர் பசியோடு கடந்து போகும்போது பார்க்கிறார், அதுல ஏதாயிலும் கனி இருக்குமான்னு சொல்லி பார்க்கிறார். கனி கொடுக்கவில்லை. அது அத்தி மரம் கனி கொடுக்கும் காலமாய் இராதிருந்தும் என் தேவன் அதை பார்த்த போது கனி இல்லாததுனால அதை சபிக்கிறார். அது பட்டு போனது. That is the end of the fruitless life. It will never withstand for a long time. The Christian life that doesn't have a fruit will never withstand for a long time. It will be destroyed. ஜாக்கிரதையா இரு. உனக்கு பூசாங்கு போடும்படியான ஒரு காரியத்தை பேசும்படி கர்த்தர் என்னை அழைக்கவில்லை. உனக்கு பூசாங்கு போடும்படியான ஒரு காரியத்தை செய்யும்படி கர்த்தர் என்னை அழைக்கவில்லை. If it is the thing, it first enters inside me. It irritates me and then comes out of me. வேதம் சொல்லுகிறது, கனியற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை சாபக்கேடாய் உன்னை கொண்டு போய்விடும். சம்பாதிச்சேன்னு நினைக்கிறியா? ரொம்ப பெரிய ஜவானா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் காரியம் இல்லை. மரம் இல்லாம கர்த்தர் கனி எதிர்பார்க்க மாட்டாங்க. ஓங்கி வளர்ந்து நிற்கிற அத்தி மரத்தை தான் பார்த்து சொல்லுகிறார். வளர்ந்து நிற்கிற கனி கொடுக்கிற மரங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், கனி இல்லையே என்று. தொடர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். இங்கே வசனம் சொல்லுகிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். சிலர் கனி கொடுக்கிறவர்களாக காட்சி அளிக்கிறார்கள். கிறிஸ்துமஸ் ட்ரீ மாதிரி அதுல ஒண்ணுமே இருக்காது, அது வெறும் பிளாஸ்டிக். ஆனா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்க செரி ஃப்ரூட் தொங்கும், அங்க அது தொங்கும், இது தொங்கும், எல்லாம் தொங்கும். அது மாதிரி இன்னைக்கு உன்னுடைய வேடிக்கைக்கு சில கனிகளை தொங்க விட்டு கொண்டிருக்கிறாய். வசனம் சொல்லுகிறது, நல்ல கனி கொடுக்கணும். It should have a close relationship with your spiritual life. உன்னுடைய வாழ்க்கையின் சாட்சிகளினால் கொடுக்கப்பட்ட கனிகளாக இருக்க வேண்டும். It should have a seed inside that. அதான் சொல்றேன், ரசாயனத்துல வளர்ந்த, ஒட்டு போட்டு வளர்ந்த, ஏதோ சயின்டிபிக்காக உருவாக்கப்பட்ட அந்த விதையற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்காதீங்க. நல்ல கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். It should reproduce again. உன்னால ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்துமா ஒரு சபையை உருவாக்கினதாக இருக்கும். உன்னால ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்துமா ஒரு குடும்பத்தை தேவனுக்குள்ள கொண்டு வந்ததாக இருக்கும். உன்னால ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்துமா கிறிஸ்துவுக்காக செத்து போகணும். அதுதான் நல்ல கனி. இது இங்க ஒரு வேஷம் போடும், அங்க ஒரு வேஷம் போடும், இங்க ஒரு ஆட்டம் போடும், அங்க ஒரு ஆட்டம் போடும், இங்க ஒரு காரியத்தை செய்ய, அங்க ஒரு காரியம். வயிறு நிறைக்கிறதுக்கு வந்தது. கிறிஸ்துமஸ் ட்ரீல தொங்க விட்ட செரி ஃப்ரூட் நல்ல கனி கொடுக்கும். வேதம் சொல்லுது, கோடரியானது வேறருகே வைக்கப்பட்டது. It's not kept somewhere else. It has come closer to the root of the tree. உனக்கு ரொம்ப நெருக்கமாக கோடரியானது வைக்கப்பட்டிருக்கிறது. கனி கொடுக்கிற அனுபவம் இல்லாத ஒரு கேவலமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாத. அந்த வாழ்க்கை வாழுகிறதாக இருந்தால் நீயே தேவ சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து அழிஞ்சு போயிரு. தேவனாகிய கர்த்தர் கோடரி எடுத்து வெட்டுகிற அளவுக்கு அந்த காரியத்தை செய்யாதீங்க. போன வாரத்தில் ஒரு மனுஷன் சொன்னான், இந்த மரம் எவ்வளவு நாள் ஆச்சுங்க வச்சு? நான் சொன்ன 1 வருஷத்துல இருந்து 2 வருஷத்துக்குள்ள இருக்கு. நல்ல வேலை சொன்னீங்க. இல்லைன்னா அதுக்கு கொஞ்சம் வேற ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன். என்னையா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன்? அதனுடைய தண்டுகளை கொஞ்சம் கொத்தி விடணும், அங்கங்க காயப்படுத்தி விடணும். அப்பொழுதுதான் அந்த மரங்கள் கனி கொடுக்கும். அது இளமரமா இருந்ததுனால நான் விட்டு வைக்கிறேன். அப்படி இல்லாம இருந்திருக்குமானால், ஒருவேளை 4-5 வருஷம் அப்படி இருக்குமானால், அதற்கு அங்கங்க கொஞ்சம் வெட்டு போட்டாதான் அது சரியாகும். இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்க, கர்த்தர் கோடரியானதை உன் வேர் அருகே வைத்திருக்கிறார். உன் கிளைகள் அருகே வைக்கிற களை நறுக்கிடுவாருன்னு நினைக்காத, மொத்தமா வெட்டிடுவார். போதும் உனக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள். 3 வருஷத்திற்கு சொல்றாரு. 3 வருஷமா கனியில 30 வருஷமா உட்கார்ந்துட்டு இருக்கோம். 30 வருஷமா உட்கார்ந்துட்டு இருக்கோம்.
3 தலைமுறையா உட்கார்ந்துட்டு இருக்கோம். இன்னும் ஜவான் மாதிரி பேசிக்கிட்டே தான் இருக்கோம். இன்னும் நல்லா பேசுற தியரிய பேசிக்கிட்டே இருக்க. அக்ரிகல்ச்சரல்ல யூனிவர்சிட்டியில பெரிய டீன் பொறுப்புல உட்கார்ந்து பேசிட்டு இருக்க. தெண்டம் வேஸ்ட், ஒரு பிரயோஜனம் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு பூவுக்கு துப்பு உண்டா, ஒரு பிஞ்சுக்கு துப்பு உண்டா, உதிர்ந்தாவது தொலையட்டு. உன் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. வேதம் சொல்லுது 3 வருஷத்துக்கு அதுனா 30 வருஷத்துக்கு எவ்வளவு பயங்கரமானது. பாதி வெட்டி கூட உங்களை விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வேதம் சொல்லுகிறபடி உன் வாழ்க்கை கனி உள்ளதா இருக்க வேண்டும். 2024 இந்த சாபக்கேடு முடிஞ்சிடணும். 25ல இருந்து சுயத்துக்கான வாழ்க்கை இருக்கவே கூடாது. அப்படி யார் முடிவு பண்றியோ உன் வாழ்க்கை செழிக்கும். கனி கொடுக்கிற மரம், அதற்கு அதிகமாக உரம் போடப்படும், அது பராமரிக்கப்படும், அதன் வருஷங்கள் பேசப்படும். எத்தனை வருஷமா இந்த மரம் கனி கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த மரத்தை போய் வெட்டணும்னு நினைக்கிறீங்களேன்னு சொல்லி அதை தடுத்து நிறுத்துவார் உண்டு. அந்த மரத்தின் மேல் அக்கறை செலுத்துவார் உண்டு. அது போதுமானது, எல்லாராலும் பார்க்கப்படுகிறதாக இருக்கு. தெண்டை மரமா உட்கார்ந்துட்டு இருக்கிறது இளமையில தான் சரியா இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு பேரு மலட்டு மரம். அது நல்லா, அதுவும் பசையாதான் இருக்கும், அதுவும் சிறப்பாக தான் இருக்கும். சிலதெல்லாம் பூக்கும், சிலது காய்க்கும், சில உதுத்திட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கும் மொட்டையா. அதுக்கு காரணம் சொல்லும், அந்த பூச்சி என்ன கடிச்சிருச்சு, இந்த காரியம் என்ன மேய்ஞ்சிருச்சு, அந்த நிலம் சரியில்லை, அது பாறை, அது கல்லு, அது இது, அது அது. ஆனா விவசாயம் பண்ணுகிறவங்க அதை சொல்லவே மாட்டோம். எப்பேற்பட்ட நிலமாக இருந்தாலும் சரி, வேர்களுக்கு ஒரு தன்மை உண்டு, பாறைகளை பிளக்கக்கூடிய தன்மை. நல்ல மரமா இருக்கும், நல்ல மரமா இருக்கும். உன்னுடைய மரம் நல்ல மரமாக இருந்தால் அது நல்ல கனிகளை கொடுக்கும். வசனம் அதை தான் சொல்லுகிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும். நம்மளே மனம் திரும்பலையே, என்ன மரத்துல என்ன இருக்கோ அதான் அதுல இருக்கும். நம்மகிட்டே மனம் திரும்புதல் இல்லையே, நம்ம எப்படி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க முடியும்? இப்பொழுது அங்க ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளாதீர்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் சொல்றதுல பெருமைப்பட்டுக்காதீங்கப்பா. கல்லுகளை வச்சு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்குகிறவர். என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல கர்த்தர் கனிகளை உண்டாக்கும். கனிகள் உண்டாகும். ஐயா, எனக்கே தரித்திரம் முடிச்சாலே தரித்திரவாளிகள் உன்னை காட்டிலும் அநேகம் பேரை கர்த்தர் உனக்கு கனிகளை உண்டாக்குவார். ஐயா, சந்தோஷமும் சமாதானம் தான் ஐயா கனி. ஆவியின் கனிகளை எடுத்து படிச்சு பாருங்க. அது ஒரு கனியுமே இல்லாம வாழ்றியே, ஒரு கனியுமே இல்லாம வாழ்றியே. உன் வாழ்க்கையில வேணா மாம்சத்தின் கனிகள் இல்லைன்னு சொல்லி பெருமை பேத்திக்கிட்டு இருக்கலாம். ஆதிக்குரிய கனியம் இல்லைன்னா அப்ப ரெண்டுமே இல்லாம மொட்டை மரம் தானே அர்த்தம். மொட்டை மரம் தானே அர்த்தம். ஒண்ணு இந்த கனி இருக்கணும் அல்லது அந்த கனி இருக்கணும். ரெண்டுமே இல்லாத உங்க வாழ்க்கையில மொட்டை மரம் தான் அர்த்தம். கோடரியானது வேறு நிறைய பேருக்கு அப்படிதான். Let me be a crotons for this farm. நான் இந்த தோட்டத்திற்கு அழகுக்காக இருக்கிறேன். தோட்டக்காரன் வர்ற வரைக்கும் தான், தோட்டக்காரன் வாழ்க்கைக்குள்ள வர்ற வரைக்கும் தான் அழகுக்கு வந்துட்டு இருக்க. கோடரியானது வேறு வைக்கப்பட்டிருக்கிறது. 2024 should be the last month. இங்கே திரும்பவும் கர்த்தர் உனக்கு உரமிடுவாரானால் அது உன்னிலிருந்து கனிகள் எழும்புகிறதாக இருக்க வேண்டும் என்பதை ஜாக்கிரதையாக நினைத்துக்கொள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவருடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறீர்களா? நல்ல மரமெல்லாம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். You can identify them with their fruits. அவர்களுடைய கனிகளினாலே அறிவீர்கள். நிறைய மரங்கள் கனிகளை கொடுக்கும், அந்த கனிகள் பிரயோஜனப்படாது. But my expectation is at least give some fruit. ஏதாவது ஒண்ணு கொடு, அதை வச்சாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம். இங்கே அநேக கொடுக்கிற கனிகள் அந்த மரங்களின் தன்மைகளை காண்பிக்கிறது. கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டான். அத்தி மரத்துல நீங்க வேற காரியங்களை பறிக்க முடியாது, பூண்டு செடிகளிலே வேற காரியங்களை பறிக்க முடியாது. அது என்னவோ அதுதான் கொடுக்கும். ஏமாத்துக்காரன் சம்பாதிக்கிற ஆத்மா ஏமாத்துக்காரனா தான் இருக்கு. ஏமாத்துகிற ஜனங்கள், பொய் சொல்லுகிற ஜனங்கள், திருட்டு வேலை செய்கிற ஜனங்கள் சம்பாதிக்கிற ஆத்மாக்கள் திருட்டு காரியங்களையும் பொய்யையும் ஏமாற்றுவதையும் சொல்லிக்கிறோம். அததான் சொல்லுங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகள் எந்த மனிதனுக்குள்ள இருக்கிறதோ அந்த மனிதன் நிமித்தமாக வருகிற கனிகள் அது அதற்குரிய கனிகளை கொடுக்கும். இன்னைக்கு எந்த கனிகளை கொடுக்கிறோங்கிறத ஃப்ரூட்டை வச்சே கண்டுபிடிச்சிக்கணும். சில நேரங்களில் பெரிய தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தா சப்போட்டா மரம் மாதிரி தெரியுது, இல்ல அது மாமரம் மாதிரி தெரியுது,
ரெண்டுக்கும் யாரு விடை கொடுக்க முடியும்? அதுல வர்ற கனி தான் கொடுக்க முடியும். அதுல கனிகளே இல்லைன்னா கடைசி வரைக்கும் அது என்னவா இருந்தா என்ன, அது வெட்ட வேண்டிய மரம். ஆனால் அதுல கனிகள் வரும்போது இது மாமரம், இது சப்போட்டா மரம், இது கொய்யா மரம் என்பதை நீங்கள் அழகாக அதை கண்டுபிடிக்க முடியும். உன் கனிகளினாலே நீங்கள் காணப்படுவீர்கள். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கனிகள் இல்லாத வாழ்க்கை, சிலருக்கு கனிகளின் நிமித்தம் அவர்களை அடையாளம் கண்டு கொள்ளும்படியான வாழ்க்கை. இன்னைக்கு உன்னுடைய கனிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மத்தேயு 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அருகிற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதது கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. என் தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை செய்றார் பாருங்க. அவர் எதிர்பார்க்கும் போது அதுல கனிகள் இல்லை. அதான் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நம்ம கனி கொடுக்கறதுக்கு ஒரு காலம் வச்சிருக்கோம். இப்ப என்னுடைய வாலிப பிராயம், இந்த வாலிப பிராயத்துல வாலிப தன்மைகள்ல வாழ்ந்து கொண்டு எனக்கு விருப்பமானபடி வாழ்ந்து அதற்கப்புறம் ஒரு நல்ல வேலைக்கு போய் படிச்சு முன்னேறி அதற்கப்புறம் நான் கனி கொடுக்க போறேன்னு உட்கார்ந்துகிட்டு இருப்பேன். அதுக்குள்ள ஆண்டவர் உங்ககிட்ட கனி இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டாருன்னா செத்து போயிருக்கேன். ஒருவேளை சில நேரங்களில் இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு குழந்தைகளை பெற்று நாங்கள் குழந்தைகளை வளர்த்து எங்களுடைய குடும்பங்களை செட்டில் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைச்சு உட்கார்ந்துகிட்டு இருப்பேன். அந்த கேப்ல ஆண்டவர் பார்த்துட்டாருன்னா வெட்டி வீசிடுவாரு. சிலர் வயசாகி உட்கார்ந்துகிட்டு இருப்பேன், இன்னும் கொஞ்சம் வயசாகட்டும், இப்பதான் நமக்கு நிறைய காரியங்கள் பொறுப்புகள் இருக்குன்னு உட்கார்ந்துகிட்டு இருப்பேன். எந்த காலத்தை பத்தி இங்க பேசுற? இட் இஸ் நாட் தி சீசன் டு கிவ் தி ஃப்ரூட். அந்த டைம்ல தான் சொல்றாரு, இனி ஒரு காலம் நீ கனி கொடுக்க போகுது, பட்டு போயிடும். இப்போ if you don't do that now, you will never do that. இன்னைக்கு செய்யாத நீ என்னைக்கு செய்ய போற? இன்னைக்கு வயிறார சோறு திங்கும் போதே செய்யாத நீ பட்டு போய் பிச்சை எடுக்கும் போது எப்படி செய்ய போற? இன்னைக்கு எல்லா காரியத்தையும் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கும் போது கனி இல்லாத வாழ்க்கையை குறித்த கரிசனையற்று வாழுகிற நீ நாளைக்கு இதை விட உயர்ந்து போகும்போது எப்படி செய்ய போற? இதை விட நாசமா போனாலும் செய்ய மாட்டேன், இதை விட நல்லா வந்தாலும் செய்ய மாட்டேன். இன்னைக்கு டெய்லி கெட்டுறதுக்கு ஒரு சேலை இருக்கும் போதே உனக்கு இவ்வளவு கொழுப்பு இருக்குன்னா, நாளைக்கு கெட்டுறதுக்கு சேலை இல்லாத போது நீ எப்படி இருப்ப? பிச்சை எடுத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு 3 சேலை இருந்தா எப்படி இருக்கும்? இதை விட மோசமா இருக்கும். If it is not done now, then when it is going to happen? அத்திமரம் கனி கொடும் காலமாய் இராதது. There is no source to give it, but God expects that it should done today. இன்னைக்கு செய்யணும், இப்போ நடக்கணும். இந்த 2024ஆம் வருஷத்துக்கான ஆத்துமாக்கள் இந்த 2024ஆம் வருஷத்தினுடைய கடைசிக்குள்ளாக சம்பாதிக்கப்படணும். அவசரம் காட்டணும். ஐயா அவனுக்கு ஹார்ட் அட்டாக் தானே, நெஞ்சு அடைச்சிருக்கு. இன்னைக்கேவா அடைச்சிருச்சு? அன்னையில இருந்து அடைச்சிக்கிட்டு தான் இருந்திருக்கு. ஒரு 2 நாள் வீட்டுல படுத்துருக்கணும் வைப்பியா? ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுவேன், அதுக்கு ஃபோன் பண்ணுவேன், ஓடுவேன், தூக்குவேன், சாடுவேன், எப்படியா காப்பாற்று இருந்த என்ன பிரயோஜனம்? அதை பத்திலாம் இப்ப யோசிக்க மாட்டோம். But what about the kingdom of God? கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்த சிந்தனை ரொம்ப அலட்சியம். அதுக்கு உட்கார்ந்து காரணம் தெரியும். அது அவனுக்கு ஹார்ட்ல அடைச்சதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ரொம்ப எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டுருப்பான், அல்லது அவனுக்கு கொழுப்பு இருந்திருக்கும். இப்படி எல்லாம் உட்காந்து பேச மாட்டான். அவன் கொழுத்து குடிச்சு சாவ போறவனாக இருந்தாலும் அவனை தூக்கிட்டு ஓடிதான் ஆகும். தேவ ராஜ்யம் அப்படிப்பட்டதையா? இட்ஸ் நாட் a thing to say the reason why. It is an individual expectation and individual responsibility given for the person. Individual responsibility. உன் தனிப்பட்ட வாழ்க்கையில சம்பாதித்த ஆத்துமாக்கள் என்ன? அவ்வளவுதான் கொஸ்டின். இந்த ஒரே கேள்வியில இந்த வருஷத்தை நீ முடிக்கிற. இந்த ஒரே கேள்வியில உயிரோட இருந்து அடுத்த வருஷத்தை ஆரம்பிக்கிற. வேதம் கேட்கிறது, it is an individual responsibility. It never based upon the other person. It is never based upon your enemies. It is never based upon your circumstances. It is never based upon the surroundings. It is never based upon your family. Nothing. Individual responsibility. சம்பாதிச்ச ஆத்மா என் அவ்வளவுதான். உன் வயிற்றுக்கு நான் சாப்பிடுறேன், உன் பிள்ளை வயிற்றுக்கு நீ சாப்பிட முடியுமா? உன் பிள்ளை வயிற்றுக்கு நீ சாப்பிட முடியுமா? It's not possible. என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற காரியம், அத்தி மரத்தில் அங்கே கனி இல்லாததினால. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதில் இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இதில் ஒரு காலம் முன்னெடுத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்று உடனே அத்திமரம் பட்டு போயிடும். அப்புறம் அது இருந்து என்ன பிரயோஜனம்?
நல்ல இலை இருக்கு, ரொம்ப செழிப்பா இருக்கு. டெய்லி ஒரு சேலை கட்டுது, காலையில் ஒரு சாப்பாடு, மத்தியானம் ஒரு சாப்பாடு சாப்பிடுது, நல்ல சொகுசா வாகனங்கள்ல போகுது, மச்சு வீட்டுல குடி இருக்குது, எல்லா காரியமும் இருக்குது. ஆனா அதுல என்ன இல்லை? கனி இல்லையா? கனி இல்லை. உன் வீட்டுல ஒரு ஆள் வந்து உட்கார்ந்துருந்து வேலை செய்யாம ஒரு நேரம் சாப்பிட முடியுமா? ஒரு நேரம் ஒரு நாள் உங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துருந்து யாராவது அந்நியர்கள் ஒரு டம்ளர் காபி வாங்கி குடிச்சிட முடியுமா? எதுக்கு வாழ்ற? பட்டுப்போ, பட்டுப்போ. வேதம் அதை நான் சொல்லுகிறேன். இந்த கனி கொடுக்காத இந்த அத்தி மரம், இதுல இலைகள் இருக்கிறது, காஞ்சி போகல, பிச்சை எடுக்கலாது. இலைகள் மட்டும் அழகா அப்படியே தெளிவா இருக்கு, பச்சை பசேன்னு இருக்கு. பாக்குறவங்களுக்கு எல்லாம் ஓ நல்லா இருக்கு. இதை காஞ்சி காஞ்சி இன்னும் 10 அத்தி மரத்தை உருவாக்கி நாத்து வாங்கி நட்டிட்டு தோட்டத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. தெண்ட மலட்டு அத்தி மரம், மலட்டு அத்தி மரம். பிரயாசப்படு, கஷ்டப்படு, நோகு, பாடுபடு, வேதனைப்படு. ஒரு பூவை விடு, ஒரு கனியை கொடு. அதுதான் தேவன் எதிர்பார்ப்பார். என்னையா வாழ்க்கை? கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டது என்ன? 100 காரணங்கள் சொன்னதான் சொல்லுவாங்க பழமொழியில். காய்ச்ச மரம் தான் கல்லெறி போறோம். எனக்கு நிறைய மரம் கல்லெறி வாங்கிட்டு இருக்கு. ஏன்னா அதுல காய் இருக்குயா. அது என்ன காயோ? அது நார்த்தங்காயோ அத்திக்காயோ என்னத்தையோ செத்தாவது போய் தொலையுது. காய் இருக்கு, கல்லெறிவா, எரியட்டும், பரவாயில்ல, அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. கூட ஒண்ணுமே இல்லையே. பட்டு போகல, ஆயத்தமா உட்கார்ந்துருக்கு. பட்டு போக ஆயத்தமாக உட்கார்ந்துட்டு 2024 உனக்கு அதுக்காக தேவன் உயிரோட வச்சாரு, உரம் போட்டாரு. 2024 ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் கேட்டா 3 பேஜுக்கு எழுதி கொடுத்துருவேன் நான். 2024 நீ சம்பாதிச்ச ஆத்மானம் முட்டை தான் போட்டு கொடுக்கணும். நான் என்னை குறித்து தான் முதல்ல பேசிட்டு இருக்கேன். வேதம் சொல்லுகிறது, வேத வார்த்தைகள் எச்சரிக்கிறது. தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் விட்ட உரங்களுக்கு வேறு கோடரியானது வைக்கப்பட்டிருக்கிறது. சாப்பிட்டதுல நல்லா ஹோட்டல்ல போய் சாப்பிட்டீங்கன்னா எந்திரிச்சு வரும்போது காசு கொடுக்கலன்னு என்ன சொல்லுவோம்? நல்லா திண்ணையில போய் மாவாட்டு, எரும மாடு மாதிரி தின்னாங்க. அவன்கிட்ட எதிர்த்து பேச முடியுமா? ஆண்டவருடைய காரியங்களால அவ்வளவு அசால்ட்டா தாண்டி போறீங்க. புது வருஷத்துக்கு துணி எடுத்து வச்சாச்சு, புது வருஷத்துக்கு துணியை, புது சேலை எடுத்தாச்சு, புது பேண்ட் சட்டை எடுத்து வச்சு ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்கோம். என்ன ஆத்மாவை கொண்டுட்டு போற? 2024 எதை சம்பாதிச்சுட்டு 2025 போற? நல்லா சாப்பிட்டல, நல்ல துணி போட்டு போனேல, நல்லா அப்படியே சவுடால சுத்தினிய. 2025 எந்த மூஞ்சோட போற? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு கேக்குறேன். என்ன மட்டும் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். வேத வசனத்தை பாரு, அத்தி மரமா நின்னு பாரு, கேவலமா இருக்கும், கேவலமா இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில நீ சம்பாதித்து உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்திற்கும் செய்தவைகள் அனைத்தும் அது பட்டு போகும். அதுல ஒண்ணுமே மீதம் இல்லை. வேத வார்த்தைகளுக்கு ஜாக்கிரதையா இருக்கு. பிறருக்காக வாழுகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அடிப்படை அதை பத்தி தவறு, கேவலப்பட தவறு. ஒரு ஏழையின் சிரிப்புல இறைவனை காண்கிறேன்னு உலக மனுஷன் சொல்றாயா? இறைவனை நீ யாரை சொல்லிட்டு? உனக்கு கிறிஸ்தவனா வாழ்றதுல ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட நாள் உண்டா? நாள் உண்டா? என்னைக்காவது உண்டா? அதற்காக நீ என்ன செய்ய? நீ பெரிய பரிசுத்தமானதும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது, எந்த மாற்றமும் கிடையாது. பொய்யோ, திருட்டோ, கொலையோ, விபச்சாரமோ, வேசித்தனமோ, எந்த காரியமும் கிடையாது. எல்லாம் கம்ப்ளீட்டா கரெக்டா இருக்கு. இலையெல்லாம் பச்சையா இருக்கு, கனி முட்டையா இருக்கு, முட்டையா இருக்கு. நான் என்ன சொல்றேன், கொஞ்சம் இலைய உதுத்திரு, கொஞ்சம் அசிங்கமா இருக்கட்டும். சில மரங்கள் எல்லாம் பாருங்க வெறும் காய் மட்டுமே இருக்கும், சில மரங்களை பாருங்க சில பூக்கள் மட்டுமே இருக்கும், எல்லாம் உதிர்ந்து மொட்டையா இருக்கும். கொஞ்ச நாள் அப்படி என்னைக்கும் கொஞ்ச நேரம் நீ மோசமானவனே பேர் வாங்க, பரவாயில்ல, கனி கொடு. அடுத்த கனிகள் வளர்ந்து வந்து அது நல்ல மரங்களை கொடுக்கணும். கொஞ்ச நாள் அப்படி ஏன் அப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கனி இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை அருவருப்பானது. எப்படி கொடுப்பது? அதற்கென்று வேதம் சொல்லுகிற ஒரு வார்த்தை வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஏன் கனி கொடுக்கல? நீ ஆண்டவரோட இல்லை, நான் ஆண்டவரோட இல்லைன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். ஏன் தெரியும்? கனி இல்லையே. தட்ஸ் ஆல் வெரி சிம்பிள். நீ ஒன்றும் வாக்குவாதம்லாம் பண்றீங்க, ஒரு மேட்டரும் கிடையாது. நான் ஆண்டவருக்குள்ள இல்லை உனக்கு தெரியுமா? அவன் தான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறான், அவன் தான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறான், எல்லாமே தெரியும். எப்படியா தெரியும்? இஸ் தேர் எனி ஃப்ரூட் இன் யுவர் லைஃப்? இஃப் இட் இஸ் யூ ஆர் வித் காட், இஃப் தேர் இஸ் நோ ஃப்ரூட் யூ ஆர் நாட் வித் காட். தட்ஸ் ஆல் சிம்பிள். ஒன்னு பேசுறதுக்கு இடம் கிடையாது. ஆண்டவர் ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால், அவரோடு இணைந்திருந்தால் கனி கொடுக்காம இருக்க முடியாதுங்கிறார். Because he is the God of fruits.
அவர் தான் கனி கொடுக்கிற கர்த்தர். கனி கொடுக்கும்படி ஜீவனை கொடுத்தவர். உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில கனி இல்லை, ஏன்னா ஆண்டவரோட இல்லைன்னு அர்த்தம். நான் ஆண்டவரோடு இருந்தால் கனி கொடுத்தே தீருவேன், அதுல மாற்றமே கிடையாது. மனுஷன் ஒரு வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பெறலாம், யானையெல்லாம் எத்தனையோ வருஷங்களுக்கு ஒரு குட்டி போடுதுன்னா அந்த அளவுக்கு அதுக்கு வெகுமானம், அதற்கு மரியாதை ஜாஸ்தி, அதற்கு மரியாதை ஜாஸ்தி. நீ 10 வருஷத்துக்கு ஒருக்காவது ஒரு குட்டி போடு, 30 வருஷத்துல 3 ஆத்மாவையாவது சம்பாதி, 3 வருஷத்துல ஒரு ஆத்மாவையாவது சம்பாதி. ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே இல்லையே. அதனாலதான் வசனம் சொல்றது, நீ என்னில இல்லப்பா. சும்மா சபையில வந்து உட்கார்ந்து இருக்கிற சேலையை கட்டி சும்மா உட்கார்ந்துருக்க இயேசுவே இயேசுவே எல்லாம் போற ஒரு இடத்துல சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிற, இலைகளை ஆட்டுற, கிளைகளை ஆட்டுற, எல்லாமே செய்யற, பசுமையா உட்கார்ந்து இருக்கிற, முந்தி அடிச்சுக்கிட்டு தண்ணியை மோந்து குடிக்கிற, எல்லாமே பண்ற, உரம் போட்டாலும் திங்கிற, எல்லாம் பண்ற, தெண்டமா இருக்க, தெண்டமா இருக்கு. இவதான் ஆண்டவர் சொல்ற, if you are not along with me, if you have a clear bondage with God, it will never leave you without fruit. கனி இல்லாத வாழ்க்கை வாழவே முடியாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம், 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இன்னொன்னு கனி இல்லாம இருக்க விடாத ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. முதல் வசனத்திலிருந்தே வாசிச்சிடலாம். எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்ததினதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டானவர்களுக்கு கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்பாவத்துக்கு பங்குள்ளவர்களாக பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோட தேவ பக்தியும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வளர்ந்துங்கள். போதும், சும்மா கனி வராது, சும்மா நமக்கு எடுப்புல கனி வந்துடாது. நம்ம உட்கார்ந்து உபதேசம் பண்ணோன்னே நம்ம சத்திய வார்த்தைகளை கேட்டு அப்படியே அவங்க ஒழுக மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தவான்கள் கிடையாது, நம்மகிட்ட சாட்சியும் கிடையாது, நம்மகிட்ட விதையும் கிடையாது, கனியும் கிடையாது. ஆனா கனி உனக்குள்ள வந்தாதான் அது மிக முக்கியமானது. அதற்கு தான் இங்கே பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றான், இவைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கும் போது கனியற்றவர்களாய் உங்களை இருக்க விடாது. எவைகள் எல்லாம் வசனம் அழகா சொல்லி, இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவபக்தியையும், தேவபக்தியோட சகோதரத்துவத்தையும், சகோதரத்துவத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். மனித சங்கிலிய போடுறாரு. இதுல எங்கேயோ ஒரு இடத்துல கட்டாயிருச்சுன்னா அதோட கனி கட்டாயிடும். நல்ல செடி வளர்ந்து வரும், ஒரு குறிப்பிட்ட லெவல்ல பூ பூக்கும், பூத்ததுக்கு அப்புறம் காய்க்கும், அந்த பிஞ்சு பிடிக்கும், அது பழுத்து வருகிறதுக்குள்ள துண்டாய் கீழே உதிர்ந்து பூ பூக்கிற ஸ்டேஜுக்கு வரும், உதிர்ந்து. காரணம் என்னன்னா, அநேகருக்கு ஞானத்தோடய கட்டாயிடும், சிலருக்கு தைரியத்தோடய கட்டாயிடும். தைரியமா போவாங்க, அதை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. ஆனா அந்த காரியத்துல ஞானமா செயல்பட மாட்டாங்க. ஞானமா செயல்படாம முட்டாள் மாதிரி எங்கேயாவது நின்று கத்தி எதையாவது ஒரு காரியத்தை செஞ்சு நாசமாக்கிட்டு வந்துடுவாங்க. சிலர் ஞானம் வரைக்கும் போயிடுவாங்க, தைரியத்தோட போய் ஞானமா காரியத்தெல்லாம் செய்யும். அதோட வரும்போது இச்சை அடக்கம் இல்லாம போயிடும். கிடைக்கிறதுல என்ன நமக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க. அங்க நம்ம கௌரவம் ஏதாவது பாதிக்கப்படுதா, நம்ம மரியாதை ஏதாவது குறையுதா, நம்ம இடம் போஸ்டிங் ஏதாவது போயிருமான்னு பார்த்து அந்த இடத்துல அதோட போயிடும். சிலருக்கு அந்த இச்சை அடக்கத்தையும் தாண்டிடுவாங்க. போனா போகுது, எப்படியாவது ஒரு ஆத்மாவை சம்பாதிக்கணும்னு அங்கே பொறுமை இழந்து விடுவார்கள். நீ யாரை சம்பாதிக்க போறியோ அதை வச்சு நிறைய பிரச்சனை வரும், அதை பொறுமையா சகிக்கணும். நிறைய பிரச்சனைகள் வரும், ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை கிடையாது. அந்த இடத்துல பொறுமையா அவைகளை சகிக்கணும். பொறுமையை இழந்துட்டீங்கன்னா அங்க பூவை உதிர்த்திட வேண்டியது. அங்கே தேவ பக்தியை கொண்டு வரணும். தேவ பக்தி இருக்காது, பொறுமையா சகிச்சுக்குவாங்க. தேவ பக்தியில வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில பேசிடுவாங்க, அதுக்கப்புறம் காலில் கூட போய் விழுவாங்க, அதுலயும் பிரயோஜனம் கிடையாது. தேவ பக்தியோட சகோதரத்துவத்தை கொண்டு வர வேண்டும். அவர்களை உனக்கு சமமாக பாவிக்க வேண்டும். அங்கதான் பிரச்சனை உண்டாயிடும்.
இதெல்லாம் போகும். அவன் எனக்கு ஈக்குவலா அப்படிங்கும் போது அது என்னால முடியாது, அது நான் தான் பெரிய ஆளா இருக்கணும்னு நினைச்சு சகோதர சிநேகத்தை இழந்துருவீங்க. சகோதர சிநேகத்துக்கு வந்த பின்பதாக அன்பு உன்னிலே காணப்பட வேண்டும். அன்பு இல்லாதவன் ஒண்ணுமே செய்ய முடியாது. நமக்கு அந்த லாஸ்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட்லயே கிடையாது. அதனால நம்ம அந்த அட்டம்ப்ட்டுக்கே போறது கிடையாது. பாம்பு கட்ட விளையாண்ட மாதிரி தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. கடைசியில ஒரு பெரிய பாம்பு, அந்த பாம்பு வாயில போயிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு நினைச்சிட்டு இங்க இருந்தே அவன் காய் நகராது. உன் வாழ்க்கையில அப்படிதான். அன்பு கிடையாது, அன்பே கிடையாது. நீ பூ பூத்தாலும் பிஞ்சு பிடிச்சாலும் கனி கொடுக்க போவது கிடையாது. அன்பில்லாத கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தான் வேறருகே கோடரியானது வைக்கப்பட்டது. இந்த வருஷம் வெட்டி ஜாக்கிரதையா உரம் போடுவாருன்னு உட்கார்ந்துருக்காரு. போட்ட உரத்துக்கு எங்க ஒரு வேலையும் காணும். நிறைய போட்டாச்சு, 3 வருஷமா போட்டாச்சு. இது 4வது வருஷமா இருக்குமானால் வேறருகே கோடரியானது வைக்கப்பட்டது. நீ என்ன நினைச்சாலும் சரி, அதுக்கு பிரச்சனை கிடையாது. வேதம் சொல்லுகிறது, கனி கொடுக்காமல் இவைகள் உன்னை இருக்க விடாது. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க விட்டாது. மொழிச்சிரும். அப்படியே வாயத்தால ஒரு வார்த்தை பேசினா போதும், இயேசு எங்க கேட்பான். என் பரிசுத்த வாழ்க்கைக்கு இடையிலாக இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி பேசிட்டு உன்னை அப்படியே மொச்சிருவான். அதான் என் கிறிஸ்தவ வாழ்க்கை. அனுபவிச்சு பார்த்து நீ இல்லாத இடத்தை ஜனங்கள் வெறுமையாய் பார்ப்பார்கள். உன்னுடைய குரல் கேட்காத இடத்தை ஜனங்கள் சாபக்கேடாய் நினைப்பார்கள். உன்னை கூடுகிற இடத்தை தேவ பரலோகமாய் நினைப்பார்கள். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாதான் நீ வாழ்றது அர்த்தம் இருக்கிறது. இல்லைன்னா நீ செத்து போறது நல்லமா இருக்கும். இப்படி வாழ்ந்து சாவணும், நீ அப்பவும் உயிரோட இருந்துட முடியாது. ஆனா வேதம் சொல்லுது, இது கனியற்றவர்களை உன்னை இருக்க ஒட்டாது. பொறுமையோடு இரு, தைரியமாயிரு, ஞானத்தோட இரு, சகோதரத்தோடு அன்போட இரு. கனி கொடுக்கிறவனாய், கனியற்றவனா ஒரு நாள் கூட வாழணும்னு நினைக்காதீங்க. அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இதை வேதம் சொல்லுகிறது, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து இவைகள் பெருக வேண்டும். சில மரங்களை பாத்தீங்கன்னா எப்படியாவது சொல்லுவாங்க, பார்க்கும்போது ஒரு பழமாவது எனக்கு கிடைச்சிருது இந்த மரத்துல. இட் இஸ் a seasonal fruit. அந்த மரத்துக்கு அப்படி ஒரு தன்மை இருக்கு. எங்கேயாவது ஒரு மரத்துல ஒரு இலைக்கு பின்னாடியாவது ஒரு கனி மறைஞ்சு கிடக்கு. ஒரு மனுஷனை ஏமாற்றத்தோடு எந்த மரமும் அனுப்பாது, பிஞ்சாவது கிடக்கும். அதனுடைய சீசன் டைம்ல உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஏமாத்துறீங்க. ஈவன் இஃப் இட் இஸ் 12 months சீசன், நமக்கு எப்ப வேண்டுமானாலும் கனி கொடுக்கலாம். 24/7 உனக்கு வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒன்னும் இல்லாம காரணம் சொல்லி உட்கார்ந்திருக்கிறேன். இந்த காரணத்தை சரி செய். 8ஆம் வசனம் 5ஆம் வசனம் தொடங்கி 7ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற இந்த காரணங்களை சரி செய்து கனி கொடுக்கிற அனுபவத்துக்குள்ள புறப்படுங்க. 2025ஆம் வருஷத்துக்குள்ளாக இந்த காரியங்கள் சரி செய்யப்படணும். தைரியமா செய்ய வேண்டவர். யார் என்ன சொன்னா என்ன, மனுஷனை பார்க்காதீங்க. இந்த காரியத்தை செய்யும் போது அவங்கள பகைக்கணும். Let it be. யார் என்ன, உலகத்துல ஆண்டவரை காட்டிலும் எந்த மனுஷனும் பெரியவன் கிடையாது. தூக்கி எறிஞ்சிட்டு போ. ஆண்டவரை நம்புறவன் அதை செய்வோம். தைரியத்தோடு செய்யுங்க. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தைரியமாய் உங்கள் விசுவாசத்தோடு செய்யுங்க. விசுவாசத்தோடு தைரியத்தை கூட்டிக் கொள்ளுங்க. ஆண்டவர் செய்வார் என்கிற விசுவாசம் உனக்குள்ளே இருந்தால், ஆண்டவர் என்னை கனிவுள்ளவளாக வைப்பார் என்று விசுவாசித்தால் தைரியமா செய்யுங்க. மனிதனுடைய முகத்தை பார்க்காதீங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் அதை பார்க்கிறேன். சில மனுஷரை முகஸ்துதி படுத்துவதற்காக, சில மனுஷர்கள் அப்பதான் நமக்கு ஈவிரக்கம் காட்டுவார்கள் என்பதற்காக அவர்களை நீங்கள் மூடி மறைத்து அவர்களை பாதுகாத்து நல்லவர்களை போல அவர்களை காண்பிச்சு உங்களை நீங்களே ஏமாத்துறீங்க. வேதம் சொல்லுகிறது, அப்படி செய்யாத. தைரியமாயிரு, நீ விசுவாசத்தோட இரு, தைரியத்தோட இரு. அதே கூட வசனம் சொல்லுகிறது, ஞானமாயிரு. ஞானம்னா என்ன? இது நடந்துருமோ அது நடந்துருமோ இல்ல, கிறிஸ்துவுக்காக செய்யும் போது என்ன வேணா நடக்கும். ஞானம் என்பது மற்றவர்களை பாதிக்காத அளவுக்கு நடந்து கொள்ளும், மற்ற ஜனங்களுக்கு இடர்களை உண்டாக்காத அளவிற்கு ஞானமாய் நட, வேத வார்த்தையோடு நட, இச்சை அடக்கத்தோடு நட. இழிவான ஆதாயத்துக்கு ஆசைப்படாது. கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா முதல் இடம் தேடாது. அது இது கிறிஸ்துவத்துக்கு உபாதி. கீழ் இடத்தை தேடு. பணிவிடைக்காரனா இருக்க ஆசைப்படு. முதல் இடத்தை தேடாத. இச்சை அடக்கத்தோட இரு, பொறுமையா இரு. எல்லா சூழ்நிலையும் பொறுமையா இரு. சண்டை பண்ணாத, சச்சரவு பண்ணாத, பொறுமையோடு இரு. தேவ பக்தியை காத்துக்கொள். ஆண்டவருக்கு கொடுக்கிற முதல் இடத்தை காத்துக்கொள். என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் காத்துக்கொள். நீங்கள் சகோதரத்துவத்தை எண்ணுங்க. எல்லாரோடும் ஒன்று போல பழகுங்க. சகோதரத்துவத்தை காத்துக்கொள்ளுங்க. அன்பை கூட்டுங்க. இப்படி எல்லாம் செய்யும் போது, அன்பை அதிகரித்துக் கொள்ளுங்க. உங்களை
கனி உள்ளவர்களாக மாற்றும், கனிகளை உங்களிலே பெருக பண்ணும் அந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில அனுபவித்து பழகுங்க. அதுதான் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். 2024ஆம் ஆண்டினுடைய கடைசி நாளில கனியற்றவர்களாய் வந்திருக்கிற நமக்கு 25ஆம் ஆண்டு கனி உள்ள ஆண்டாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வார்.